குட் மார்னிங் ஆல். லாஸ்ட் லெக்சரில் நம்ம அல்ட்ராசானிக் மெஷினிங் பற்றி பார்த்துட்டு இருந்தோம். அல்ட்ராசானிக் மெஷினிங் அப்படிங்கிறது ஒரு டூல் இருக்கும். அது வந்து அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வன்சியில் வந்து வைப்ரேட் ஆகிட்டு இருக்கும். தென் டூலுக்கும் ஒர்க் பீஸுக்கு இடையில வந்து அப்ரேசிவ் ஸ்லரி வந்து பாஸ் பண்ணுவாங்க. அந்த டூல்லேருந்து அந்த டூல் வைப்ரேட் ஆகிறதுனால அப்ரேசிவ் ஸ்லரி வந்து அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடைக்கும். அந்த ஃபோர்ஸில் போய் ஒர்க் பீஸ் மேலே இம்பேக்ட் ஆகும். அந்த இம்பேக்டில் ஒர்க் பீஸ்லேருந்து மெட்டீரியலை ஷியர் பண்ணி வெளியே எடுக்கும். இப்படி தான் அல்ட்ராசானிக் மெஷினிங் நடக்குது அப்படிங்கிறது நம்ம லாஸ்ட் லெக்சரில் பார்த்துட்டு இருந்தோம். இன்னைக்கு அல்ட்ராசானிக் மெஷினிங்கில் யூஸ் பண்ணுற எக்யூப்மெண்ட் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தட் மீன்ஸ் இதில் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்டியூசர்ஸ், அப்புறம் கான்சன்ட்ரேட்டர் அண்ட் ஃபீட் மெக்கானிசம், டூல் ஃபீட் மெக்கானிசம், இதை பற்றி இப்போ இந்த லெக்சரில் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது டிரான்ஸ்டியூசர்ஸ். டிரான்ஸ்டியூசர் அப்படிங்கிறது பொதுவாக என்ன? ஒரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியை இன்னொரு ஃபார்ம் ஆஃப் எனர்ஜியாக மாற்றி கொடுக்கறதுக்கு பேர் தான் வந்து டிரான்ஸ்டியூசர். ரைட்டா? ஸோ இப்போ நம்ம அல்ட்ராசானிக் மெஷினிங் யூஸ் பண்ணுற டிரான்ஸ்டியூசர் வந்து எலக்ட்ரிக்கல் எனர்ஜியை மெக்கானிக்கல் எனர்ஜியாக மாற்றி கொடுக்கக்கூடிய டிரான்ஸ்டியூசர் தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். 2 டைப் ஆஃப் டிரான்ஸ்டியூசர் யூஸ் பண்ணுறாங்க அல்ட்ராசானிக் மெஷினிங்கில். ஒன்று வந்து மேக்னடோஸ்ட்ரிக்ஷன் டிரான்ஸ்டியூசர், ரெண்டாவது பிஎஸ்ஓ எலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர். ஃபர்ஸ்ட் வந்து மேக்னடோஸ்ட்ரிக்ஷன் டிரான்ஸ்டியூசர் அப்படின்னா என்ன அப்படின்னா, இங்கே பாருங்க, ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, ஓகேவா? அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு இடையில நம்ம ஒரு ஃபெரோ மேக்னெட்டிக் மெட்டீரியல் வைக்கிறோம். தட் மீன்ஸ் ஒரு அயன், நிக்கல், அந்த மாதிரி ஒரு ராடு வந்து வைக்கிறோம். இந்த ராடோட லென்த்துக்கு பேரலாக நம்ம ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்ளை பண்ணுறோம். அப்படி அப்ளை பண்ணும்போது இந்த ராடு வந்து வைப்ரேட் ஆகும். தட் மீன்ஸ் கான்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும், கான்ட்ராக்ட் ஆகி எக்ஸ்பேண்ட் ஆகும். தட் மீன்ஸ் இதோட லென்த் வந்து கண்டினியூஸாக வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு பேர் தான் வந்து மேக்னடோஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்ட். ஓகேவா? ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு, அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஒரு ஃபெரோமேக்னெட்டிக் ராடோட லென்த்துக்கு பேரலாக நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த ராடோட லென்த்தில் சேஞ்சஸ் இருக்கும். மீன்ஸ் அந்த ராடு வந்து கான்ட்ராக்ட் எக்ஸ்பான்ஷன், கான்ட்ராக்ஷன் எக்ஸ்பான்ஷன், அந்த மாதிரி லாங்கிடியூடில் வைப்ரேட் ஆகும். அந்த எஃபெக்ட்டுக்கு பேர் தான் மேக்னடோஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்ட். இது வந்து அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து இல்லை. இந்த இப்படி வேணால் கிளாக் வைஸாக இருக்கலாம், ஆன்டி கிளாக் வைஸாக இருக்கலாம், நார்த் போல் டு சவுத் போல் இருக்கலாம், சவுத் போல் டு நார்த் போல் இருக்கலாம். ஸோ அது எந்த டைரக்ஷனில் வேணாலும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கலாம். பட் அந்த வைப்ரேஷனோட ஃப்ரீக்வன்சி எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிடியூடு. ஓகே, எவ்வளோ ஸ்ட்ராங்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு நம்ம அப்ளை பண்ணுறோம், ஆல்சோ அந்த மெட்டீரியலோட நேச்சர் என்ன, மெட்டீரியலோட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, டென்சிட்டி என்ன, யங்ஸ் மாடுலஸ் என்ன, இதெல்லாம் பொறுத்து தான் அந்த வைப்ரேஷனோட ஃப்ரீக்வன்சி இருக்கும். இந்த ஃபினாமினானுக்கு பேர் தான் மேக்னடோஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்ட். இதை யூஸ் பண்ணி தான் வந்து நம்ம ஒரு எலக்ட்ரிக்கல் இன்புட்டை மெக்கானிக்கல் வைப்ரேஷனாக மாற்ற போகிறோம் இந்த மேக்னடோஸ்ட்ரிக்ஷன் டிரான்ஸ்டியூசரில். ஓகேவா? ஸோ இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு மேக்னடோஸ்ட்ரிக்ஷன் ராடு, தட் மீன்ஸ் ஃபெரோமேக்னெட்டிக் ராடு, அதோட சென்டரில் கிளாம்ப் பண்ணியிருப்பாங்க. 2 பக்கமும் காயில்ஸ் வைண்ட் பண்ணியிருப்பாங்க. L1 ஒரு காயில் ரைட் ஹேண்ட் சைடில், L2 ஒரு காயில் லெஃப்ட் ஹேண்ட் சைடில். ரைட் ஹேண்ட் சைடில் இருக்கிற இந்த L1 காயில் வந்து ஒரு வேரியபிள் கெப்பாசிட்டர் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிற L2 காயில் வந்து ஒரு கிரிட் சர்க்கியூட் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு லோ டென்ஷன் பேட்டரி இருக்கும், அது கூட கனெக்ட் ஆகிற ஒரு ஃபிலமெண்ட் இருக்கும், அப்புறம் ஒரு ஹை டென்ஷன் பேட்டரி இருக்கும். இவ்வளோ தான் இதோட கனெக்ஷனே. ஓகேவா? இவ்வளோ தான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷனே. ஒரு வேரியபிள் கெப்பாசிட்டர், ஒரு மில்லி அம்மீட்டர் கரண்ட்டை மெஷர் பண்ணுறதுக்காக. இவ்வளோ தான் இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்கும். சரியா? இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு இந்த லோ டென்ஷன் பேட்டரி யூஸ் பண்ணி இந்த ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ணுவாங்க. சரி, அந்த ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ணும்போது என்ன ஆகும்? இது ஒரு டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ணுவாங்க. இந்த ஃபிலமெண்ட்டை ஹீட் பண்ணோன்னு என்ன ஆகும்னா, இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். ஓகேவா? இதுலேருந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். இந்த எலக்ட்ரான்ஸை இந்த ஹை டென்ஷன் பேட்டரி என்ன பண்ணும்? ஆக்சலரேட் பண்ணும். தட் மீன்ஸ் ஹை டென்ஷன் பேட்டரி அப்படின்னா என்னன்னா, 2 பாயிண்ட்டுக்கு இடையில இருக்கிற பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஓகேவா? பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா ஹை வோல்டேஜ், லோ வோல்டேஜ் வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து ஃப்ளோ ஆகுமா? அப்போ வந்து பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் அதிகமாக இதோட எலக்ட்ரான்ஸோட வெலாசிட்டி அதிகமாகும். எலக்ட்ரான்ஸ் வந்து வெரி ஹை வெலாசிட்டியில் ஆக்சலேட் ஆகி ஃப்ளோ ஆகும். ஓகேவா? அப்படி ஃப்ளோ ஆகும்போது இந்த சர்க்கியூட்டில் ஒரு ஏசி கரண்ட் வந்து ஜென்ரேட் ஆகும். ஓகேவா? இந்த ஏசி கரண்ட் ஜென்ரேட் ஆகுறதுனால வந்து சரியா, இந்த காயில் வழியா இந்த ஏசி கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது சரியா, இதில் ஒரு ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து கிரியேட் ஆகும். ஓகேவா? ஒரு காயில் வழியா ஒரு ஏசி கரண்ட்டை பாஸ் பண்ணும்போது இந்த காயிலில் வந்து ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டு கிரியேட் ஆகும். சரியா? இந்த ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃப்ரீக்வன்சியை வந்து இந்த கெப்பாசிட்டரை வச்சு நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். கெப்பாசிட்டர் வேரி பண்ண நம்ம இந்த ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃப்ரீக்வன்சி வந்து மாறிக்கிட்டே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த ஃப்ரீக்வன்சிக்கு ஏற்ற மாதிரி இந்த மேக்னடோஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்ட்னால இந்த ராடு வந்து வைப்ரேட் ஆகும்.
சரியா? ஸோ இப்போ இதோட ஃப்ரீக்வன்சி மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃப்ரீக்வன்சி அதிகமாக்க இந்த ராடோட வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். ஒரு கட்டத்தில த ராட் வில் வைப்ரேட் அட் அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வன்சி. ஓகேவா? 20 கிலோஹெர்ட்ஸுக்கு மேல இந்த ராடு வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ அல்ட்ராசானிக் வேவ் வந்து ஜெனரேட் ஆகும். சரியா? இதுதான் பிரின்சிபிள். ரைட்? இப்படி தான் ஒர்க் ஆகுது. ஓகேவா? ஒரு லோ டென்ஷன் பேட்டரி அத யூஸ் பண்ணி ஒரு ஃபிலமெண்ட்ட ஹீட் பண்றோம். அந்த ஃபிலமெண்ட்ல வந்து எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகுது. இந்த ஹை டென்ஷன் பேட்டரிய வச்சு ஒரு ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ கிரியேட் பண்ணி, அந்த எலக்ட்ரான்ஸ ஆக்ஸலரேட் பண்ணி வேகமா ஃப்ளோ பண்ண வைக்கிறோம். அப்படி வேகமா ஃப்ளோ பண்ண வைக்கிறதுனால, இந்த காயில்ல வந்து ஒரு ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ஜெனரேட் ஆகுது. ஹை ஃப்ரீக்வன்சி ஆல்டர்னேட்டிங் கரண்ட் வந்து ஜெனரேட் ஆகுது. சரியா? இந்த காயில்ல ஆல்டர்னேட்டிங் கரண்ட் ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகுது? இந்த காயில்ல ஒரு ஆல்டர்னேட்டிங் மேக்னெட்டிக் ஃபீல்டும் ஜெனரேட் ஆகுது. சரி, ஒரு காயில் வழியா எப்பவுமே கரண்ட் ஃப்ளோ ஆச்சுன்னா, அதுல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஜெனரேட் ஆகும். ஓகேவா? ஸோ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃப்ரீக்வன்சிய வந்து நம்ம இந்த கெப்பாசிட்டர வச்சு கண்ட்ரோல் பண்றோம். இந்த கெப்பாசிட்டரோட வேல்யூ அதிகப்படுத்த இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட ஃப்ரீக்வன்சி வந்து அந்த மேக்னிட்யூடும் வந்து அதிகமாயிட்டே போகுது. ஸோ இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்குள்ள இருக்கிற இந்த ஃபெரோ மேக்னெட்டிக் ராட் என்ன பண்ணும்? மேக்னெட்டோஸ்ட்ரிக்ஷன் எஃபெக்ட்னால இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ஃப்ரீக்வன்சிக்கு ஏத்த மாரி வைப்ரேட் ஆகும். ஸோ அதோட மேக்னெட்டிக் ஃபீல்டோட மேக்னிட்யூட அதிகப்படுத்திட்டே போக சரியா? இந்த ராடோட வைப்ரேஷனோட ஃப்ரீக்வன்சி அதிகமாகும். ஒரு கட்டத்தில பார்த்தீங்கன்னா, அது அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வன்சில இந்த ராட் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகேவா? ரைட்? ஸோ இந்த ராட் வந்து இந்த L2ங்கிற காயிலுக்குள்ள வைப்ரேட் ஆகுறதுனால, சரியா? இந்த L2 காயில்ல ஒரு ஆல்டர்னேட்டிங் இஎம்எஃப் ஜெனரேட் ஆகும். எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ். ஓகேவா? இந்த எலக்ட்ரோமோட்டிவ் ஃபோர்ஸ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு ஃபீட்பேக் மாரி இந்த கிரிட் சர்க்யூட்டுக்கு மறுபடியும் அனுப்புவாங்க. ஸோ அப்ப என்ன ஆகும்? இந்த இந்த சர்க்யூட்ல கன்டினியூஸா கரண்ட் ஃப்ளோ ஆயிட்டே இருக்கும். ஓகேவா? அப்ப இந்த ராட் வந்து கன்டினியூஸா அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வன்சில வைப்ரேட் ஆயிட்டே இருக்கும். ஸோ நம்ம அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் வந்து ஜெனரேட் பண்ணிட்டோம். ஓகேவா? இப்படித்தான் வந்து இந்த மேக்னெட்டோஸ்ட்ரிக்ஷன் டிரான்ஸ்டியூசர் ஒர்க் ஆகுது. சப்போஸ் இந்த ராடோட நேச்சுரல் ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷனும், நம்ம ஜெனரேட் பண்ற வைப்ரேஷனோட ஃப்ரீக்வன்சி, அந்த ஆசிலேட்டிங் சர்க்யூட்டோட ஃப்ரீக்வன்சியும் மேட்ச் ஆகும்போது என்ன ஆகும்? ரெசனன்ஸ் கிரியேட் ஆகும். ஓகேவா? அந்த ரெசனன்ஸ்ல இந்த ராட் வந்து ரொம்ப ஹை ஆம்ப்ளிட்யூட்ல வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? அப்போ வந்து ஹை ஃப்ரீக்வன்சி அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இங்க பாருங்க. ரெசனன்ஸ் அப்போ நம்மளோட ஆசிலேட்டரிங் சர்க்யூட்டோட ஃப்ரீக்வன்சியும், இந்த ராடோட வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியும் ஈக்குவலா இருக்கும். அப்ப இந்த ராட் வந்து ரெசனன்ஸ்னால ஹை ஆம்ப்ளிட்யூட்ல வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சி அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் வந்து ஜெனரேட் ஆகும். சரியா? இப்படித்தான் இந்த மேக்னெட்டோஸ்ட்ரிக்ஷன் டிரான்ஸ்டியூசர் வந்து ஒர்க் ஆகுது. இதோட அட்வான்டேஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, லோ புரொடக்ஷன் காஸ்ட், வெரி சிம்பிள் டிசைனு. ஓகேவா? இதெல்லாம் வந்து இதோட அட்வான்டேஜஸ். டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அளவுக்கு தான் இதில வந்து அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வன்சி வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ரொம்ப ஹை ஃப்ரீக்வன்சில அந்த ராட வைப்ரேட் பண்ணவும் வைக்க முடியாது. ஹை ஃப்ரீக்வன்சி அல்ட்ராசானிக் வேவ்ஸையும் நம்ம ஜெனரேட் பண்ண முடியாது. ஓகேவா? ஒரு 3000 கிலோஹெர்ட்ஸ் வரைக்கும் தான் நம்மளால அல்ட்ராசானிக் வேவ்ஸ் ஜெனரேட் பண்ண முடியும். அதே சமயம் இந்த ஆசிலேஷனோட ஃப்ரீக்வன்சி வந்து கம்ப்ளீட்லி டிபெண்ட்ஸ் அப்பான் த டெம்பரேச்சர். ஸோ டெம்பரேச்சர் வந்து வேரி ஆயிட்டே இருக்கக்கூடிய ஒரு பாராமீட்டர். ஸோ அப்போ வந்து டெம்பரேச்சர் நம்ம வந்து கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் பண்ண முடியாது. அதனால வெளிய வர அல்ட்ராசானிக் வேவ்ஸோட ஃப்ரீக்வன்சியும் நம்மளால வந்து கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் பண்ணவே முடியாது. அதே மாரி இதில வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹிஸ்டெரிசிஸ் லாஸ், எட்டி கரண்ட் லாஸ் இதெல்லாம் வந்து நம்ம அதிகமா இருக்கும். ஸோ அதனால வந்து நம்ம ப்ராப்பரா மெயின்டெயின் பண்ண முடியாது. இதெல்லாம் இதோட டிஸ்அட்வான்டேஜஸ். நெக்ஸ்ட் டைப் பார்த்தீங்கன்னா, பியர்சோல்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர். ஓகேவா? இந்த பியர்சோல்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே மேக்னெட்டோஸ்ட்ரிக்ஷன் டிரான்ஸ்டியூசரோட கொஞ்சம் ஹைலி எஃபிஷியன்ட். அதனால வந்து இப்போதைக்கு இருக்கிற மாடர்ன் அல்ட்ராசானிக் மெஷினிங்ல எல்லாமே வந்து பியர்சோல்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் தான் யூஸ் பண்ணுவாங்க. என்ன அந்த பியர்சோல்ட்ரிக் எஃபெக்ட்? ஓகேவா? தட் மீன்ஸ் ஒரு கிறிஸ்டல், சரியா? ஒரு குவார்ட்ஸ் கிறிஸ்டல் அல்லது வந்து ஒரு டெர்மலைன் கிறிஸ்டல். இந்த மாரி கிறிஸ்டல்ஸ்ல வந்து ஒன் பேர் ஆஃப் ஃபேஸஸ்ல நம்ம வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் அப்ளை பண்ணும்போது, அதோட அதர் பேர் ஆஃப் ஃபேஸஸ்ல வந்து ஆப்போசிட் பேர் ஆஃப் ஃபேஸஸ்ல வந்து சரியா? நமக்கு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து ஜெனரேட் ஆகும். ஒரு ஒரு பேர் ஃபேஸ்ல வந்து மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணும்போது, ஆப்போசிட் ஃபேஸ்ல வந்து நமக்கு எலக்ட்ரிக்கல் சார்ஜ் ஜெனரேட் ஆகும். அதுதான் வந்து பியர்சோல்ட்ரிக் எஃபெக்ட். பட் இந்த டிரான்ஸ்டியூசர் அல்ட்ராசானிக் மெஷினிங்ல யூஸ் பண்ற இந்த டிரான்ஸ்டியூசர் வந்து இட் ஒர்க்ஸ் ஆன் இன்வெர்ஸ் பியர்சோல்ட்ரிக் எஃபெக்ட். தட் மீன்ஸ் நம்ம வந்து எலக்ட்ரிக்கல் சார்ஜ் அல்லது எலக்ட்ரிக்கல் ஏசி வோல்டேஜ வந்து இன்புட்டா குடுக்குறோம் அந்த கிறிஸ்டலுக்கு. அந்த கிறிஸ்டல் வந்து மெக்கானிக்கல் வைப்ரேஷனுங்க வந்து ஜெனரேட் பண்ணுது. ஓகேவா? பியர்சோல்ட்ரிக் எஃபெக்ட்ங்கிறது மெக்கானிக்கல் ஃபோர்ஸ் கிரியேட் அப்ளை பண்ணா எலக்ட்ரிக்கல் சார்ஜ் வந்து கிரியேட் ஆகும். பட் இந்த டிரான்ஸ்டியூசர்ல நம்ம வந்து ஏசி வோல்டேஜ் அதாவது எலக்ட்ரிக்கல் இன்புட் குடுக்குறோம்.
அந்த கிறிஸ்டல் வந்து மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸ் வந்து ஜென்ரேட் பண்ணுது. ஸோ இன்வெர்ஸ் பீசோஎலக்ட்ரிக் எஃபெக்ட் பேஸ் பண்ணி தான் இந்த பீசோஎலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் வந்து ஒர்க் ஆகுது. இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் பார்த்தீங்கன்னா சரியா? இதுல பாருங்க, இதுல வந்து பிரைமரி சர்க்யூட், செகண்டரி சர்க்யூட் 2 இருக்கும். ஓகேவா? பிரைமரி சர்க்யூட்ல 2 காயில் இருக்கும். L1, L2ன்னு. சரியா? இந்த L1ங்கிற காயில் வந்து இந்த கிரிட் சர்க்யூட் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. L2ங்கிற காயில் வந்து இந்த பிளேட் சர்க்யூட் கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இதுலயும் பார்த்தீங்கன்னா, ஒரு லோ டென்ஷன் பேட்டரி இருக்கும். அது கூட கனெக்ட் ஆயிருக்கிற ஒரு ஃபிலமென்ட் இருக்கும். அப்புறம் வந்து ஒரு ஹை டென்ஷன் பேட்டரி இருக்கும். அப்புறம் வேரியபிள் கெபாசிட்டன்ஸ் இருக்கும். சரியா? இப்ப பாருங்க, இந்த எகைன் சேம் அந்த மேக்னெட்டோ ஸ்ட்ரிக்ஷன்ல ஒர்க் ஆன மாரி தான் கிட்டத்தட்ட. சரி, அப்ப லோ டென்ஷன் பேட்டரிய யூஸ் பண்ணி இந்த ஃபிலமெண்ட்ட ஹீட் பண்ணுவாங்க. இந்த ஃபிலமெண்ட் ஹீட் ஆனோனே எலக்ட்ரான்ஸ் எமிட் ஆகும். ஓகேவா? அந்த ஹை டென்ஷன் பேட்டரி என்ன பண்ணும்? ஒரு ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணும். அப்ப அந்த ஸ்ட்ராங் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ்னால இந்த எலக்ட்ரான்ஸ் ஆக்ஸலரேட் ஆகி ஹை வெலாசிட்டில வந்து ஃப்ளோ ஆகும். சரி, அப்படி ஃப்ளோ ஆகும்போது என்ன ஆகும்? இந்த காயில்ல இந்த பிரைமரி சர்க்யூட்ல வந்து ஒரு ஏசி கரண்ட்ட வந்து ஜெனரேட் பண்ணும். சரியா? இந்த ஏசி கரண்ட் சரியா? இந்த டிரான்ஸ்ஃபார்மர் ஆக்ஷன்னால பிரைமரி சர்க்யூட்ல வந்து செகண்டரி சர்க்யூட்க்கு வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த ஏசி கரண்ட். சரியா? இந்த ஏசி கரண்ட் என்ன பண்ணும்? இங்க செகண்டரி சர்க்யூட்ல ஃப்ளோ ஆக ஆரம்பிக்கும். சரியா? இந்த செகண்டரி சர்க்யூட்ல பார்த்தீங்கன்னா, L3ன்னு ஒரு காயிலு. அது வந்து ஒரு 2 பிளேட்டுக்கு இடையில வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. சரி, அந்த 2 பிளேட்டுக்கும் இடையில ஒரு பீசோஎலக்ட்ரிக் கிறிஸ்டல் வச்சிருப்பாங்க. சரியா? இப்ப இந்த காயில் அந்த செகண்டரி சர்க்யூட்ல ஃப்ளோ ஆகுற இந்த ஏசி கரண்ட் ஒரு பேர் ஆஃப் ஃபேஸஸ்ல சரியா? அந்த கிறிஸ்டலோட இந்த ஃபேஸ், இந்த ஃபேஸ் சரியா? ஒரு பேர் ஆஃப் ஆப்போசிட் ஃபேஸஸ்ல ஏசி வோல்டேஜ் வந்து கிரியேட் பண்ணும். சரியா? அப்போ இன்னொரு பேர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். மெக்கானிக்கல் வைப்ரேஷனுக்கு உட்படும். சரியா? அப்ப இந்த பேர் ஆஃப் ஃபேஸஸ்ல நம்ம ஏசி வோல்டேஜ் குடுக்கும்போது, அதோட ஃப்ரீக்வென்சிக்கு ஈக்குவலா இன்னொரு பேர் ஆஃப் ஃபேஸஸ் வந்து வைப்ரேட் ஆகும். சரியா? ஸோ இன்வெர்ஸ் பீசோஎலக்ட்ரிக் எஃபெக்ட். ஸோ இப்ப இந்த ஏசி வோல்டேஜோட ஃப்ரீக்வென்சி வந்து அதிகமாக, அதிகமாக இந்த மெக்கானிக்கல் வைப்ரேஷனோட ஃப்ரீக்வென்சியும் அதிகமாயிட்டே போகும். ஒரு கட்டத்துல ஏசி வோல்டேஜோட ஃப்ரீக்வென்சி வில் பி ஈக்குவல் டூ அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வென்சி. அப்ப நமக்கு இந்த பீசோஎலக்ட்ரிக் கிறிஸ்டலும் வந்து அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வென்சில வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ, இப்ப இந்த கிறிஸ்டலோட நேச்சுரல் ஃப்ரீக்வென்சி ஆஃப் வைப்ரேஷனும், நம்ம கிரியேட் பண்ற ஏசி கரண்டோட ஃப்ரீக்வென்சியும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா, ரெசனன்ஸ் உண்டாகும். அப்ப அந்த ரெசனன்ஸ்ல இது வந்து ரொம்ப ஹை ஆம்ப்ளிட்யூட் அண்ட் ஹை ஃப்ரீக்வென்சில வந்து இந்த கிறிஸ்டல் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ப வெரி ஹை ஃப்ரீக்வென்சி அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். சரியா? இப்படித்தான் வந்து இந்த பீசோஎலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் வந்து ஒர்க் ஆகுது. சரியா? பாருங்க, இதுலயும் இந்த ஆசிலேஷனிங் சர்க்யூட்டோட ஃப்ரீக்வென்சியும் இந்த கிறிஸ்டலோட ஃப்ரீக்வென்சியும் மேட்ச் ஆகும்போது ரெசனன்ஸ் உண்டாகும். அப்போ வந்து வெரி ஹை ஆம்ப்ளிட்யூட்ல அந்த கிறிஸ்டல் வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வெரி ஹை ஃப்ரீக்வென்சி அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ஜெனரேட் ஆகும். ஸோ இப்படி தான் நம்ம வந்து அல்ட்ராசானிக் வைப்ரேஷனை வந்து அந்த டிரான்ஸ்டியூசர்ல ஜெனரேட் பண்றோம். ஓகேவா? பிரின்சிபல் ஒன்று தான். சரியா? எலக்ட்ரிக்கல் இன்புட் தர்றோம், மெக்கானிக்கல் வைப்ரேஷனை வெளியே எடுக்கிறோம். எலக்ட்ரிக்கல் இன்புட்டோட ஃப்ரீக்வென்சி அதிகப்படுத்த மெக்கானிக்கல் வைப்ரேஷனோட ஃப்ரீக்வென்சி அதிகமாயிட்டே போகுது. ரெசனன்ஸ்ல வந்து 2 ஃப்ரீக்வென்சியும் தட் மீன்ஸ் நம்ம கொடுக்குற எலக்ட்ரிக்கல் இன்புட்டோட ஃப்ரீக்வென்சியும் அந்த மெட்டீரியலோட நேச்சுரல் ஃப்ரீக்வென்சியும் மேட்ச் ஆகுது. அப்ப ரெசனன்ஸ் நடக்குது. ரெசனன்ஸ்ல வந்து அந்த மெட்டீரியல் ஹை ஆம்ப்ளிட்யூட் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. அப்ப வெரி ஹை ஃப்ரீக்வென்சி அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து ஜெனரேட் பண்றோம். ஸோ இப்படி தான் நம்ம வந்து டிரான்ஸ்டியூசர்ல நம்ம அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் வந்து உருவாக்குறோம். சரியா? ஸோ இந்த பீசோஎலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசரோட அட்வான்டேஜஸ் பார்த்தீங்கன்னா, இது மேக்னெட்டோ ஸ்ட்ரிக்ஷனோட எஃபிஷியன்ட் 500 மெகாஹெர்ட்ஸ் வரைக்கும் நம்மளால வந்து அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வென்சி வந்து ஜெனரேட் பண்ண முடியும். இது டெம்பரேச்சரையோ, ஹியூமிடிட்டியோ பொறுத்து இது டிபெண்ட் பண்ணி இல்ல. சரியா? இட் இஸ் இண்டிபெண்டன்ட் ஆஃப் டெம்பரேச்சர் அண்ட் ஹியூமிடிட்டி. அதனால வந்து வெளிய வர அல்ட்ராசானிக் வேவ்ஸோட ஃப்ரீக்வென்சிய நம்ம கான்ஸ்டன்ட்டா மெயின்டெயின் பண்ண முடியும். பட் இதோட டிஸ்அட்வான்டேஜ்ன்னு பார்த்தீங்கன்னா, காஸ்ட் அதிகம். பீசோஎலக்ட்ரிக் கிறிஸ்டல வந்து கட் பண்ணி ஒரு ஷேப்புக்கு கொண்டு வரது வந்து கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ இது 2 தான் அதோட டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ நம்ம டிரான்ஸ்டியூசர் யூஸ் பண்ணி அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் வந்து ஜெனரேட் பண்ணியாச்சு. சரியா? இந்த நம்ம இதுல பார்த்திருப்போம். ரைட்? அல்ட்ராசானிக் மெஷினிங்கோட கன்ஸ்ட்ரக்ஷன்ல பார்த்திருப்போம். இங்க டிரான்ஸ்டியூசர் இருக்கும். இங்க டூல் இருக்கும். நம்ம டிரான்ஸ்டியூசர்ல உருவாகிற அல்ட்ராசானிக் வைப்ரேஷனை இந்த டூலுக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும். அப்பதான் இந்த டூலும் வந்து அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வென்சில வைப்ரேட் ஆகி இதுக்கு இடையில வர்ற அந்த அப்ரேசிவ் ஸ்லரிய வந்து ஃபோர்ஸ் பண்ணி ஒர்க் பீஸ் மேல
இம்பாக்ட் பண்ண வைக்கும். அப்பதான் ஒர்க் பீஸ்லேருந்து மெட்டீரியல் வந்து வெளியே வரும். ஸோ இப்போ இந்த டிரான்ஸ்டியூசர்ல உருவாகிற அல்ட்ராசானிக் வைப்ரேஷனை நம்ம டூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு இடையில வந்து ஒரு அரேஞ்ச்மெண்ட் இருக்கும். அந்த அரேஞ்ச்மெண்ட்டுக்கு பேர், அந்த பார்ட்டுக்கு பேர் தான் வந்து கான்சென்ட்ரேட்டர் அல்லது ஹார்ன். சரியா? இதுக்கு ஏன் இப்படி பேர் வந்துச்சு அப்படின்னா, இது சிம்பிளி இந்த அல்ட்ராசானிக் வைப்ரேஷனை ஜஸ்ட் டூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்றதோட நிறுத்திக்காம, இதுல உருவாகிற வைப்ரேஷனோட ஆம்ப்ளிடியூட் இருக்குல்ல, அதை மேக்னிஃபை பண்ணி ஹை ஆம்ப்ளிடியூட்ல இந்த டூலுக்கு வந்து வைப்ரேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ இப்போ டிரான்ஸ்யூசர்ல உருவாகிற வைப்ரேஷனோட டூல் வந்து அதிகமான ஆம்ப்ளிடியூட்ல வைப்ரேட் ஆகும். அதுக்கு காரணம் இந்த ஹாரன். ஓகேவா? இந்த ஹார்ன் தான் வந்து இங்க உருவாகிற டிரான்ஸ்யூசர் உருவாகிற வைப்ரேஷனை ஆம்ப்ளிஃபை பண்ணி ஹை ஆம்ப்ளிடியூட்ல டூலை வந்து வைப்ரேட் பண்ண வைக்குது. சரியா? இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். இதுக்கும் பேசிக் பிரின்சிபல் பார்த்தீங்கன்னா ரெசனன்ஸ் தான். சரியா? மேலே இருக்கிற டிரான்ஸ்டியூசர் வந்து வைப்ரேட் ஆகும் அல்ட்ராசானிக் ஃப்ரீக்வன்சியில். சரியா? அப்போ அதோட சர்க்கியூட்டு, அந்த ஆசிலேட்டரி சர்க்கியூட், அந்த டிரான்ஸ்டியூசர் சர்க்கியூட்டோட வைப்ரேஷனும் இந்த ஹார்ன் மெட்டீரியலோட ஃப்ரீக்வன்சி ஆஃப் வைப்ரேஷனும் மேட்ச் ஆகும்போது இந்த ஹார்னில் ரெசனன்ஸ் உருவாகும். ஹார்ன் அல்லது கான்சென்ட்ரேட்டர். ஓகே, அந்த கான்சென்ட்ரேட்டரில் ரெசனன்ஸ் உருவாகும். அப்போ இந்த கான்சென்ட்ரேட்டர் வந்து வெரி ஹை ஆம்பிடியூட்ல வந்து வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்போ வந்து இந்த டிரான்ஸ்டியூசரோட வைப்ரேஷனை விட அதிகமான வைப்ரேஷன் வந்து இந்த ஹார்ன்ல உருவாகும். அந்த ஹார்ன் வந்து அப்படியே அந்த வைப்ரேஷனை ஹை ஆம்பிடியூட்ல டூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும். அப்போ அந்த டூலும் வந்து ஹை ஃப்ரீக்வன்சியில் அந்த ஹை ஆம்பிடியூட்ல வந்து வைப்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ன் வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா டேப்பராக தான் இருக்கும். சரியா? அந்த ஹார்ன் பார்த்தீங்கன்னா டேப்பராக தான் இருக்கும். இங்கே லார்ஜர் டயாமீட்டர் இருக்கும். இங்கே இந்த எண்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் டயாமீட்டர் இருக்கும். இது ஒரு ஸ்ட்ரெயிட் ராடாக இருக்காது. டேப்பர் ஹாலோ ராடு தான் இருக்கும். சரியா? ஏன் டேப்பராக இருக்குது அப்படின்னா, டேப்பர் ராடில் தான் நம்ம வந்து ரெசனன்ஸை கிரியேட் பண்ண முடியும். அப்போ தான் அது ஹை ஆம்பிடியூட்ல வைப்ரேட் ஆகி இந்த டூலுக்கு ஹை ஆம்பிடியூட் ஆஃப் வைப்ரேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஓகேவா? ஸ்ட்ரெயிட் ராடில் நம்மளால் ரெசனன்ஸ் கிரியேட் பண்ண முடியாது. ரைட்? அதனால தான் இந்த ராடை வந்து இந்த ஹார்ன் ஆர் கான்சன்ட்ரேட்டரை வந்து எப்பவுமே வந்து டேப்பராக தான் யூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா? அதே மாதிரி பாருங்க, இங்கே டிரான்ஸ்டியூசரில் இதுதான் வந்து அந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ். ஓகேவா? ரெண்டு அல்ட்ராசானிக் வேவ் மட்டும் எடுத்து காமிச்சிருக்காங்க. இந்த டிரான்ஸ்டியூசரோட இன்புட் பாருங்க, ஹார்னுக்கு வர்ற டிரான்ஸ்டியூசரோட இன்புட்டு இவ்வளோதான் இருக்கு அதோட அல்ட்ராசானிக் வைப்ரேஷனோட ஆம்பிடியூடு. ஓகேவா? பட் இதுவே அந்த ஹார்ன் வந்து இந்த டிரான்ஸ்டியூசரோட இன்புட்டை எடுத்துக்கிட்டு அதை ஆம்பிளிஃபை பண்ணி டூலுக்கு வந்து ஹை ஆம்பிடியூட்ல வைப்ரேஷனை டிரான்ஸ்ஃபர் பண்ணுது. இந்த ஹார்ன் வந்து டூலுக்கு கொடுக்குற இன்புட் பாருங்க, அதோட ஆம்பிடியூட் எவ்வளோ அதிகம் பாருங்க. ஓகேவா? இங்கே டிரான்ஸ்டியூசர்லேருந்து ஹார்னுக்கு வர்ற வைப்ரேஷனோட ஆம்பிடியூட் ரொம்ப குறைவு. இந்த ஹார்ன் வந்து அதை ஆம்பிளிஃபை பண்ணி இவ்வளோ அதிகமான ஆம்பிடியூட்ல இந்த டூலை வந்து வைப்ரேட் பண்ண வைக்கும். அதுதான் இந்த ஹார்னோட வேலை. சரியா? ஸோ இதில் இந்த இந்த அல்ட்ராசானிக் வேவ்ஸ் வந்து எங்கெல்லாம் இந்த ஆம்பிடியூட் வந்து 0 ஆகுதோ, ஓகேவா? இது வந்து ஆம்பிடியூட் அதிகமாகும், குறைஞ்சு 0 ஆகும், மறுபடியும் அதிகமாகும், மறுபடியும் குறைஞ்சு 0 ஆகும். இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிங்காக தான் இந்த ஹார்ன் வந்து வைப்ரேட் ஆகும். ஓகேவா? ஸோ எங்கெல்லாம் இந்த வைப்ரேஷனோட ஆம்பிடியூட் வந்து 0 ஆகுதோ அந்த பாயிண்ட்டுக்கெல்லாம் பேர் நோடல் பாயிண்ட். ஓகேவா? அந்த நோடல் பாயிண்ட் இந்த ஹார்ன்ல எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கதான் இந்த ஹார்ன் வந்து கிளாம்ப் பண்ணியிருப்பாங்க. தட் மீன்ஸ் மவுண்ட் பண்ணியிருப்பாங்க. நோடல் பாயிண்ட்ல தான் மவுண்ட் பண்ணணும். வேற பாயிண்ட்ல வந்து இந்த ராடை வந்து கிளாம்ப் பண்ணக்கூடாது. அதுக்கு பேர் தான் இந்த நோடல் கிளாம்பிங்னு பேரு. அப்படி நோடல் பாயிண்ட்ல வந்து கிளாம்ப் பண்ணா தான் இந்த வைப்ரேஷன்ல எந்த லாஸும் இல்லாம இந்த டூலுக்கு வந்து அந்த வைப்ரேஷன் வந்து டிரான்ஸ்மிட் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா இந்த ஆம்பிடியூட் வந்து கொஞ்சம் வேற எங்காவது கிளாம்ப் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த ஆம்பிடியூட் லாஸ் ஆயிரும். ஓகேவா? ஸோ இந்த ஹார்ன் வந்து எவ்வளோதான் எஃபிஷியண்டாக மேக்னிஃபை பண்ணாலும் அந்த மேக்னிஃபை பண்ண ஆம்பிடியூடை எஃபிஷியண்டாக டூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணோம் அப்படின்னா இந்த ஹார்னை வந்து நோடல் பாயிண்ட்ல தான் கிளாம்ப் பண்ணும். அதுக்கு பேர் தான் வந்து நோடல் கிளாம்பிங்னே ஸ்பெசிஃபிக்காக சொல்லுவாங்க. சரியா? ஸோ இது வரைக்கும் நம்ம டிரான்ஸ்டியூசர் அண்ட் ஹார்ன் பார்த்தோம். டிரான்ஸ்டியூசர் எதுக்குன்னா அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் ஜென்ரேட் பண்ணுறதுக்கு. ஹார்ன் எதுக்குன்னா அந்த டிரான்ஸ்டியூசர்ல ஜென்ரேட் ஆன அல்ட்ராசானிக் வைப்ரேஷனை மேக்னிஃபை பண்ணி ஹை ஆம்பிடியூட்ல டூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணி அந்த ஹை ஆம்பிடியூட் வைப்ரேஷனை வந்து டூல்ல உருவாக்குறதுக்கு தான் அந்த ஹார்ன். ஓகேவா? ஸோ அதுவும் நோடல் பாயிண்ட்ல இந்த ஹார்னை கிளாம்ப் பண்ணால் மட்டும்தான் எந்த லாஸ் இல்லாமல் இந்த வைப்ரேஷனை வந்து டூலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். வேற எங்காவது கிளாம்ப் பண்ணால் வைப்ரேஷனில் லாஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இந்த அல்ட்ராசானிக் வைப்ரேஷன் எப்படி ஜென்ரேட் பண்ணுறது, அதை எப்படி மேக்னிஃபை பண்ணி டூலுக்கு ஹை ஆம்பிடியூட்ல கொண்டு போய் சேர்க்கறது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து டூல் ஃபீடிங் மெக்கானிசம். ஓகேவா? ஸோ இந்த அல்ட்ராசானிக் மெஷினிங்ல பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இந்த
இந்த ஒர்க் பீஸ் வந்து ஃப்ளாட்டா இருக்கும். சரியா? அ அப்புறம் டூல் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். அப்ரேசிவ் ஸ்லரி வந்து ஃப்ளோ ஆகும். அப்புறம் அந்த அப்ரேசிவ் ஸ்லரி வந்து இந்த டூல் வைப்ரேஷன் உண்டாகிற ஃபோர்ஸ்னால இந்த ஒர்க் பீஸ் மேல போய் அடிக்கும். அடிச்சு அந்த டூலோட ஷேப் என்னவோ அந்த ஷேப்லயே வந்து இந்த ஒர்க் பீஸ்ல வந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ண ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமா மெட்டீரியல் ரிமூவ் பண்ண இந்த டூல வந்து கீழ இறக்கிட்டே போணும். அப்பதான் வந்து அடுத்த லேயர வந்து ஒர்க் பீஸ்லருந்து ரிமூவ் பண்ண முடியும். ஓகேவா? அந்த லேயர் ரிமூவ் ஆனதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் டூல கீழ இறக்கணும். அப்பதான் இன்னொரு லேயர் ஒர்க் பீஸ்லருந்து மெட்டீரியல் ரிமூவ் பண்ண முடியும். ஸோ, அப்ப இந்த டூல வந்து கொஞ்சம் கொஞ்சமா நம்ம கீழ இறக்கிட்டே போனா தான், இந்த ஒர்க் பீஸ்ல நம்மளால வந்து டெப்த்த வந்து ஜெனரேட் பண்ண முடியும். ஓகேவா? ரைட்? ஸோ, அப்படி அந்த டூல கீழ இறக்குறதுக்கு, அதே மாரி மெஷினிங் முடிச்சதுக்கப்புறம் டூல மேல ஏத்துறதுக்கு, நமக்கு ஃபீட் மெக்கானிசம் தேவை. டூல் ஃபீட் மெக்கானிசம் தேவை. ஒரு பர்ட்டிகுலர் மெக்கானிசம் யூஸ் பண்ணி தான் இந்த டூல வந்து கீழ இறக்குறது, மேல ஏத்துறது, இந்த வேலையெல்லாம் இந்த ஃபீட் ஒர்க் வந்து நம்மளால செய்ய முடியும். ஓகேவா? ஸோ, அதுக்கு யூஸ் பண்றது தான் வந்து இந்த ஃபீட் மெக்கானிசம். ஓகேவா? ஃபீட் மெக்கானிசத்தோட 2 முக்கியமான அப்ஜெக்டிவ் என்னன்னா, டூல் வந்து பிரேக் ஆகாம அத வந்து கரெக்ட்டா கீழயும் மேலயும் நகர்த்தணும். ஓகே. அதுக்கு வந்து டூல வந்து ரொம்ப ஸ்லோவா நகர்த்திட்டு போனா தான் வந்து டூல் வந்து பிரேக் ஆகாது. 2வது இந்த மெஷினிங் ஆப்பரேஷன் முடிஞ்ச உடனேயும், டூல வந்து மறுபடியும் இனிஷியல் பொசிஷனுக்கே எடுத்துட்டு வரணும். இந்த 2 வேலையும் அந்த ஃபீடிங் மெக்கானிசம்க்கு உண்டு. ஓகேவா? அதுல பார்த்தீங்கன்னா, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் ஃபீடிங் மெக்கானிசம் இருக்கு. கிராவிட்டி ஃபீட் மெக்கானிசம், ஸ்ப்ரிங் லோடட் ஃபீட் மெக்கானிசம், நியூமேட்டிக் ஆர் ஹைட்ராலிக் ஃபீட் மெக்கானிசம். ஓகேவா? இந்த கிராவிட்டி ஃபீட் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இதுல இதுல என்னென்னலாம் இருக்குன்னா, ஒரு கவுண்டர் வெயிட்டு, ஓகேவா? ஒரு புள்ளி, அத வந்து இந்த டூல் அண்ட் டிரான்ஸ்டியூசர் செட்டப் கூட வந்து கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? இந்த கவுண்டர் வெயிட் மேல போக, இந்த புள்ளி வழியா இந்த டூல் வந்து கீழ இறங்கும். ஓகேவா? சப்போஸ் வந்து இந்த டூல மேல ஏத்தணும் அப்டின்னா, இந்த கவுண்டர் வெயிட்ட கீழ இறக்குனா, இந்த டூல் வந்து மேல வந்துரும். ஓகேவா? ஸோ கிராவிட்டிலேயே கவுண்டர் வெயிட் கீழ வந்துரும். ஓகேவா? நம்ம ஃபோர்ஸ் பண்ணி கவுண்டர் வெயிட் மேல ஏத்துனோம் அப்டின்னா, இந்த டூல் வந்து கீழ இறங்கும். மறுபடியும் இந்த கவுண்டர் வெயிட்ட விட்டுட்டோம் அப்டின்னா, இந்த கவுண்டர் வெயிட் கீழ வர ஆரம்பிச்சுரும். டூல் வந்து பேக் வில் கம் பேக் டூ இட்ஸ் இனிஷியல் பொசிஷன். ஓகேவா? இப்படித்தான் இந்த கிராவிட்டி ஃபீட் மெக்கானிசம் ஒர்க் ஆகுது. அடுத்தது ஸ்ப்ரிங் ஃபீட் மெக்கானிசம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, சப்போஸ் இந்த ஸ்ப்ரிங்க வந்து அ ரிலீஸ் பண்றோம். ஓகேவா? ஸ்ப்ரிங்க வந்து தட் மீன்ஸ் ஏதாவது ஃபோர்ஸ் குடுத்து எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்டின்னா வந்து, இந்த டூல் வந்து கீழ போகும். ஓகேவா? மறுபடியும் நம்ம இந்த ஸ்ப்ரிங்க்கு குடுக்குற ஃபோர்ஸ விட்டுட்டோம் அப்டின்னா, இந்த ஸ்ப்ரிங் கான்ட்ராக்ட் ஆகும். அப்ப டூல் வந்து மேல வந்துரும். ஓகேவா? இந்த ஸ்ப்ரிங்க்கு ஏதாவது ஒரு ஃபோர்ஸ் குடுத்து இந்த ஸ்ப்ரிங்க எக்ஸ்பேண்ட் பண்ணும்போது, இந்த டூல் வந்து கீழ போய் மெஷினிங் பண்ணும். மெஷினிங் முடிச்சதுக்கப்புறம், இந்த ஸ்ப்ரிங்க்கு குடுக்குற ஃபோர்ஸ ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்டின்னா, ஸ்ப்ரிங் வந்து கான்ட்ராக்ட் ஆயிரும். ஓகேவா? ஸ்ப்ரிங் ஆக்ஷன்னால அதோட ஒரிஜினல் பொசிஷனுக்கு வரணும் இல்லையா? அதனால ஸ்ப்ரிங் வந்து கான்ட்ராக்ட் ஆயிரும். அப்ப இந்த டூல் வந்து ஆட்டோமேட்டிக்கா மேல வந்துரும். ஓகேவா? இது ஸ்ப்ரிங் ஃபீட் மெக்கானிசம். தென் நியூமேட்டிக் ஆர் ஹைட்ராலிக் ஃபீட் மெக்கானிசம்ல பார்த்தீங்கன்னா, ஒரு நியூமேட்டிக் ஆர் ஹைட்ராலிக் சிலிண்டர் இருக்கும். ஒரு பிஸ்டன் இருக்கும். இது வந்து டபுள் ஆக்டிங். ஓகேவா? ஸோ, இப்போ இந்த வழியா ஏர் அல்லது ஆயில் பாஸ் பண்ணும்போது, அதோட பிரஷர்னால இந்த பிஸ்டன் கீழ போகும். பிஸ்டன் கீழ போனா, அந்த ஓவரால் செட்டப் வந்து கீழ போய் மெஷின் பண்ணும். அப்ப மெஷினிங் முடிச்சதுக்கப்புறம், நம்ம இந்த வழியா ஏர் ஆர் ஆயில் சப்ளை பண்ணும்போது, பிஸ்டன் நம்ம மேல இழுக்கலாம். அப்ப மேல இழுக்கும்போது, அந்த டூலும் சேர்ந்து மேல வந்துரும். ஓகேவா? ஸோ, இப்படி தான் வந்து ஹைட்ராலிக் ஆர் நியூமேட்டிக் ஃபீடிங் மெக்கானிசம் ஒர்க் ஆகுது. இந்த எல்லாத்துலயுமே பார்த்தீங்கன்னா, இங்க பால் பேரிங் குடுத்திருப்பாங்க. சரியா? இந்த கிராவிட்டி ஃபீட் மெக்கானிசம், ஹைட்ராலிக் ஆர் நியூமேட்டிக் ஃபீட் மெக்கானிசம், இந்த ஸ்ப்ரிங் ஃபீட் மெக்கானிசம் எல்லாத்துலயுமே வந்து இந்த பால் பேரிங் நமக்கு குடுத்திருப்பாங்க. எதுக்குன்னா வந்து அந்த ஃப்ரிக்ஷன ரெடியூஸ் பண்றதுக்காக. சரியா? ஸோ இந்த லெக்சர்ல நம்ம டிரான்ஸ்டியூசர்ஸ் பத்தி பார்த்தோம். டிரான்ஸ்டியூசர் வந்து எலக்ட்ரிக்கல் இன்புட் எடுத்துக்கிட்டு மெக்கானிக்கல் வைப்ரேஷன் ஜெனரேட் பண்றதுக்காக, அது என்னென்ன டைப் ஆஃப் டிரான்ஸ்டியூசர்னா மேக்னடோஸ்ட்ரிக்ஷன் டிரான்ஸ்டியூசர், பீசோஎலக்ட்ரிக் டிரான்ஸ்டியூசர் 2ஓட பிரின்சிபிள், கன்ஸ்ட்ரக்ஷன், ஒர்க்கிங் எல்லாமே பார்த்தோம். அட்வான்டேஜஸ், லிமிட்டேஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். தென் டூல் ஃபீடிங் மெக்கானிசம் பார்த்தோம். டூல் ஃபீடிங் மெக்கானிசம் எதுக்காக அப்படிங்கிறத பார்த்தோம். அப்புறம் என்னென்ன டைப் ஆஃப் டூல் ஃபீடிங் மெக்கானிசம்ஸ் இருக்குது. கிராவிட்டி ஃபீட், ஸ்ப்ரிங் ஃபீட், ஹைட்ராலிக் ஆர் நியூமேட்டிக் ஃபீட். ஓகேவா? இதோட ஒன்னொன்னோட கன்ஸ்ட்ரக்ஷன் அண்ட் ஒர்க்கிங் பார்த்தோம். ஓகே. நெக்ஸ்ட் லெக்சர்ல நம்ம எலக்ட்ரிக்கல் எனர்ஜி பேஸ்டு அன்கன்வென்ஷனல் மெஷினிங் ப்ராசஸ் பார்ப்போம். டில் தென் பை.